நம்ம மத்தியில ஒரு குமாரன் பிறந்திருக்கிறாரே. அல்லேலூயா. அவருக்கு பேர் என்னவா? இம்மானுவேல். அப்படி என்றால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு பேர் அநேகம் உண்டு. அப்படிதானே? இம்மானுவேல் என்று சொல்லுகிறார்கள், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார்கள், அவரை எபினேசர் என்று கூட அழைக்கிறார்களே. எஸ், thank you Lord. இந்த வேலையில கூட நீங்க நானும் நின்று கொண்டு என்ன செய்யறது தெரியுமா? ஒரு தேவனை பார்க்கிறோம். அந்த தேவன் நல்லவர் என்பதை உணர்ந்து, அந்த தேவன் வல்லவர் என்பதை அறிந்து நடக்கிற நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே. நான் மட்டும்தான் ஆராதிக்கிறேன் இல்லை, இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க உணர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல சாந்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆமாப்பா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. பார்த்து எபினேசரே, எபினேசரே, உணர்ந்து சொல்லுங்களேன். அப்படி பார்த்து அப்பா ஒரு தீமையும் ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஆமா கர்த்தரே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. அதனால நம்ம அவரை பார்த்து எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே. இதயத்திலே சுமந்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அவரை பார்த்து நன்றி, நன்றி, நன்றி. என்னையும் கரு போல சுமந்தீரே நன்றி. அந்தனை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஆமாண்டவரே, சொல்லுங்களேன். அந்தனை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சென்று சொல்லுங்க. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல அப்பா ஒரு பூரண வார்த்தையே இல்லை. ஆமாண்டவரே. நீ நடத்திடும் விதங்களை
உணர்ந்து சொல்லுங்க. அப்பா ஒரு பரிசுத்த தேவனை ஆராதிக்க பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம் நம்ம மத்தியில கூடி இருக்கிறோம். அப்படிதானே? ஆனால் பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம் என்று அறிந்தும் கூட அவர் நமக்கு எதை கொடுத்தாரு தெரியுமா? எதையுமே கொடுக்காட்டியும் எனக்கு கிருபை என்ற ஒரு காரியத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கிருபை இல்லைன்னா நானும் நீங்களும் இந்த வேலையில இல்லைங்கய்யா. அந்த கிருபை இல்லைன்னா நானும் நீங்களும் இந்த நாளை பார்த்திருக்க முடியாதுங்கய்யா. அந்த கிருபை அவர் இன்னும் கூட்டி கொடுக்கவில்லை என்று சொன்னார். இன்னும் வருகிற வருஷத்துல அந்த கடைசி 31ஆம் தேதியை கூட என்னால பார்க்க முடியும். அதான் ஒவ்வொரு நிமிஷம் அவர் என்னையும் உன்னையும் பார்த்து கொண்டு, நான் ஞானி அல்ல, நான் தெளிந்தவன் அல்ல, நான் பரிசுத்தவான் அல்ல, ஆனால் நான் பாவம் செய்தவன் என்று அறிந்தும் கூட அவர் கிருபையை எனக்கு உனக்கும் ஒவ்வொரு நாள் கூட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். I want to say thank you Lord. Thank you Lord. உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா. ஓ நன்றி சொல்லாம என் உள்ளங்கள் நிற்க முடியாது ஆண்டவரே. I can never stop saying thank you Lord for all that you have done. Thank you Lord. நாங்கள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நாங்கள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. அப்பா நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. சொல்லுங்கள். Now
போல சுமந்தீரே நன்றி தகப்பனே. என்னையும் நினைத்து பார்த்து இதுவரை நடத்தினவே நேசர், இனியும் நடத்தக்கூடியவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆராதனைகளை நீர் மகிமைப்பட்டீர், அதற்காக நன்றி. நாங்கள் கடந்து அடுத்த கட்டம் போகும் வரை உம்முடைய பிரசன்ன முடிவு வரைக்கும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட வாரும், உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். Help us, Lord, to be circumcised in our ears, that we will be able to hear what the Holy Spirit wants to speak to us. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்கும்படி எங்கள் காதுகளை விருத்த சேதனப்படுத்தும். நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Please be seated.